நீயே ராமனை எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பெத்த. இன்னொன்று என்ன, மண்ணினும் நல்லள் யார்? சீதை. மலர்மகள் கலைமகள் பெண்ணினும் நல்லள் பெரும்புகழ் ஜானகியே. சீதா பிராட்டி ரொம்ப நல்லவள். ஓ இப்போ பாருங்க, இப்போ சொன்னேனே ஆம்படைய பொண்டாட்டி அனுசரணையாக வாழணும்னு. ராமனுக்கு பட்டம் தரத்துக்கு நல்ல பொண்டாட்டிங்கிறான். ஆம்படைய கணவன் மனைவி அப்படி பேர் வாங்கணும். அதுதான் வாழ்க்கையோட தத்துவம். ஓ இதில் இவ முன்பின் நம்ம தெரியாதவாளுக்கு கல்யாணம் பண்ணி பழகிண்டு வாழ்ந்தா. இன்றைக்கி என்னவோ நாங்கள் பழகினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் என்னாச்சு, எனக்கு தான் ஃபோன் வருது டைவர்ஸுன்னு. அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிவிடலாமா, வேறு கல்யாணம் நடக்குமா, அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கோ. இவன் என்ன பழகி நான் 3 வருஷம் 1 வருஷம்னு கேட்டேன். புரியுறதோ? இப்போ நம்மெல்லாம் அந்த நாளில் பழகவே இல்லை. 50 வருஷம் வெட்டிங் டே, 30 வருஷம் வெட்டிங் டேங்கிறோம். நமக்கு பழகினதுக்கு அப்புறம் தானே வெட்டிங் டே. யோசனை பண்ணி பாருங்க. இவன் இந்த காலத்தில் ஒன்றும் சரியாக படிக்கலை. 3 கருத்து. காலேஜில் சரியாக படிக்கலை ஒன்றும், இன்னொன்று பெரியவா சொல்கிறத சரியாக கேட்கலை, புத்தி கூர்மை இல்லை. இதை சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஆமாம், இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் நோ இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட்டுன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பின்னால் வருது சுந்தர கிஷ்கிந்தா காண்டத்தில் அனுமாரை பற்றி சொல்கிற போது, சொந்த மூளையை உபயோகப்படுத்துபவன் கெட்டிக்கார். சொந்த மூளை இப்போ முதல்ல எல்லாருக்கும் இருக்கான்னு முதல்ல கேட்க வேண்டும். சொந்த மூளை இருந்தால் பிரிவா சொல்கிறத கேட்பாளே. என்ன சார் புரியலையே சார், தானே உபயோகப்படுத்த வேண்டாமே. பெரியவா நமக்கு நல்லது சொல்கிறான்னு புரிஞ்சுட்டா தானே சொந்த மூளை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இவனுக்கு மூளை இல்லைன்னா தானே கேட்க மாட்டேங்கிறான். மூளை இருந்தால் கேட்டிருப்பனே. அப்பா அம்மா சொல்கிறத, பெரியவா சொல்கிறத கேளு, சாஸ்திரத்தில் இப்படி அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. அப்படி வாழ்ந்த கைகையே முரண்பட்டுட்டாளே. அதுதான் நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கணும். நமக்கு எப்போ முரண்பாடு வரும்னு தெரியாது, வந்துடப்படாது ராமான்னு வேண்டிக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இன்னி சொல்கிறோம் பாருங்க, க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம்னு. இப்போ இருக்கிற மூளை அடுத்த நிமிஷத்தில் இல்லைன்னு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லையே. நாம் என்ன பண்ணணும், இந்த லோகத்தில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் ராமாயணம் கேட்குறோம்னு, ஹவு டு லிவ் இன் தி சொசைட்டி, இப்படி வாங்க, ஹவு டு பிஹேவ் வித் எல்டர்லி பர்சன், ஹவு டு அட்ஜஸ்ட் வித் யங்கர் ஜெனரேஷன். நம்ம எல்லாரோடையும் எப்படி வாழணுங்கிறதுக்கு தான் ராமாயணம் கேட்குறோம். இன்னொன்று, எப்படியோ வாழறது வாழ்க்கை இல்லை. அது இன்னொன்று நான் சொல்லுவேன், மிருக வாழ்க்கைன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகம் பாருங்க, ஆடு போனால் 50 ஆடு ஒன்றா தான் போகிறது. அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாளா? நமக்கு ஸ்கூலில் சொல்லித்தரா, வரிசையாக நில்லுன்னு, ஸ்கூல் அட்டென்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு நிற்க சொல்கிறா. நம்ம அப்போவே நிற்காமல் நெளியறோம். அங்கே போய் ஒரு ஆடு பாரு 50 ஆடு போகிறது, மாடு பாரு ஒன்றா போகிறது, வாத்து பாரு ஒன்றா போகிறது. மிருக வாழ்க்கைன்னு சொல்லாதேங்கோ. மிருக வாழ்க்கை, மிருகம்லாம் நல்லா ஒத்துமையாக தான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது. நாம் தான் தப்பு பண்ணுறோம். ஆமாம், மிருகங்கள் ஒத்துமையாக இருக்குது, அதனோட கலாச்சாரத்தில் இருக்குது. நாம் அப்படி இல்லையே. இப்போ பாருங்கோ, மழை பெய்யறது யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா? ராமனுக்கு பட்டம் குடுன்னா எல்லாரும். தசரதன் ராமனை கூட்டின்னு வான்னான். அவன் பாருங்க, அன்னைக்கு இவன் பட்டாபிஷேகத்துக்கு தகுதியானவனா அப்படின்னு தசரதன் சோதிக்கிறான். இப்போ தசரதன் ராமனை தெய்வமாகவே நினைக்கல, தன் புத்திரனாகவே நினச்சான். கரெக்ட், தப்பே இல்லை. நம்ம பையனாக இருந்தாலும் அவனுக்கு தகுதி இருக்கா, பொண்ணாக இருந்தாலும் தகுதி இருக்கான்னு பார்க்கணும்.
தகுதி இல்லாத செய்ய சொல்லக்கூடாது, தகுதி இல்லாத கொடுக்கப்படாது. இது அப்பா அம்மா கணிக்கிறது இல்லை. அம்மா என்னெல்லாமோ விசித்திரம் நடக்கிறது இந்த சமுதாயத்தில். அவ்வளவும் அபத்தம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உத்தராத்துலேருந்து ஃபோன். ஒரு பையன் வேலைக்கு போயிருந்தவன் இப்போ வேலைக்கு போகமாட்டேன்னு உட்காண்டிருக்கானோ. 24 வயசு பையன். சொல்லுங்க, பேரண்ட்ஸுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? அதை விட உடம்புக்கு வந்துடுறது, அதை விட கஷ்டம். கல்வியை தேர்ந்தெடுக்காமல் ஏதோ ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு வேலை இங்கே தான், இந்த நாட்டில் தான் கிடைக்குங்கிறான். அங்கே அப்ளிகேஷன் போட்டால் கிடைக்கல, இந்த ஊரில் அதுக்கு தகுந்த வேலை இல்லை. சரி, வேறு வேலையை பார்க்கலாம் இல்லையோன்னு சொன்னால் மாட்டேங்கிறான். இப்போ எவ்வளோ சிக்கல் தெரியுமோ. அன்றைக்கி 4 பையன் 5 பையன் இருந்தான். புத்தம் அப்படி இருந்தால் கூட பாக்கி 4 பேர் இருக்காளேன்னு சமாளித்தா. இன்றைக்கி ஒரே குழந்தை அப்படி தான் இருக்குது. ஒரே பையன் ஒரே பொண்ணும் அப்படிங்கிறா. அந்த பையன் இப்படி படுத்துகிறான். நீங்கள் எனக்கு எப்படி தெரியுங்கிறடா, எனக்கு தான் ஃபோன் வருது ஜாதகம் பார்க்க சொல்லி. இவ நவகிரகத்தை இவ சோதிப்பா போல இருக்கு. நாங்கள் அதை ஒரு அரை மணி நேரம் ஒத்து கவனிக்க வேண்டியிருக்கு. சில பேர் கஷ்டத்தை சொல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கறதுக்கு ஜாதகத்தை நீட்டுவா. நான் 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேனே உங்களை எம்ப, நான் அதை பார்க்கணும். இவன் எதுக்காக கூப்பிட்ருக்கா? இப்போது இந்த பையனுக்கு என்ன இதில் எங்களுக்கு வேடிக்கை, முதல்ல கண்ணில் இந்த கோளாறு தான் படும். பார்த்து பின் பாயிண்டில் பிடிப்போம். சொல்லுங்க. அன்றைக்கி 4 பையனை பெற்றிருக்கிற தசரதனுக்கு கஷ்டம் வந்தது. 3 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டிகிட்ட. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே பொண்டாட்டி ஒரே பையன்தான் கஷ்டம். இந்த ஒரே பொண்டாட்டியே கைகை ஆயிடுறான். புரியுது? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கேட்டால் நாங்கள் எல்லோரும் நன்னா வாழறோங்கிற, நன்னாங்கிறதுக்கு எனக்கு அர்த்தமே புரியலை. நன்னா வாழறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ கோளாறு சொல்கிறான் ஃபோன் எடுத்தா. எல்லோரும் அடுத்த வாளுக்கு போடுறா பெஸ்ட்டு விஷஸ், இல்லை நமக்கும் போடுறா, இல்லை ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி இருக்கே ஜாதகம், இந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். மாமா நீங்கள் எங்கே இருக்க? மெட்ராஸில். மாமா இருக்கிறது அமெரிக்கா. எப்படி மாமா இவ்வளோ கரெக்டாக சொன்னிருக்கிறான்? எங்கே இருந்தால் என்ன, கட்டாயம் என் கையில் நான் கொடுத்துருக்கேன். சொல்லு. இந்த தசரதன் கதையிலேயும் தெரிஞ்சுக்கோங்க. கடமையை பிரியத்தோடு செய்யவில்லை. அதனால தான் எங்கே பார்த்தாலும் கஷ்டம். நேற்றுக்கே சொன்னேன், இன்னைக்கு இன்னும் விளக்கம் தரேன். சத்தியம் வதா பிரியம் வதா. சத்தியம்னாலே கடவுள். சத்தியம்னா அழியாதது, நீங்காதது, எப்பவும் இருப்பது உண்மை. அப்போ நீ நல்ல விதமாக உண்மையாக கடைபிடி. சத்தியம் வதா. சத்தியமாக வதான பிரியம் வதா. பிரியமாக சொல்லித்தரணும். நான் சொல்லித்தரேன்னு இப்போ பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துகிறா, எந்த குழந்தைக்கும் உடனே புரியாது. அன்பாத்தான் சொல்லித்தரணும். எல்லாருக்கும் புரியாதே, புரிகிறாப்பில் நான் சொல்லித்தரணுமா? அதுதான் அன்பு. இப்போ உங்களுக்கு நான் புரிகிறாப்பில் தான் உபன்யாசம் பண்ணணும். கம்பன் செய்யுள் அப்படியே உங்களுக்கு படித்தேன்னா ஒன்றும் புரியாது. ஆமாம். தசரத சக்கரவர்த்தி ராமனை கூப்பிட்டா, கட்டி பிடிச்சான். என்ன பதம் போடுறான்? நலம் கொள் மைந்தனை தழுவினன் என்பதுதான். என்ன, அது ஏன் தழுவினா?
யாரை தழுவினா? எந்த மகாலட்சுமி மார்புல இருக்காளோ அலங்கள் திரு மார்பும் தழுவினன். யாருக்கு இவன் அளக்கிறானா தகுதியான்னு? உலகத்தை அளந்தவனை இவன் அளக்கிறான். இப்போ அந்த உலகத்தை அளந்தவன் அந்த ராமன் இப்போ கட்டுப்பட்டு நிற்கிறான். ஏன்னா புத்திரனா வந்திருக்கானோ இல்லையோ, அதை தான் பகவான்கிட்ட கற்றுக்கணும். போட்ட வேஷத்துக்கு ஏற்ப கடைப்பிடிக்கிறான் பாருங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் வேஷம்தான் போட்டிருக்கான் பகவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு அனுப்பிச்சிருக்கான், நீ இப்படி வாழணும்னு. அவன் தான் டைரக்டர், தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகமே நாடக மேடை. நாடகங்கிறதுக்கு அகம் நாடு சமஸ்கிருதத்தில் என்னெல்லாமோ வியாக்கியானம்லாம் பண்ணான், தமிழ்லையும் சொன்னான். இங்கிலீஷ் நல்ல பதம் நாடகத்துக்கு. நாடகம் இஸ் கால்டு பை ட்ராமா. அவன் தான் டைரக்டர்னு சொன்னேனே, ட்ராமா. ட்ராமா ஸ்பெல்லிங் பாருங்க, டி ராமா. அர்த்தம் புரியுறதா? டி ராமான்னா தசரத ராமா, புரிஞ்சுதா? இன்னொருத்தன் டி ராமானா டைரக்டர் ராமா. நம்ம நம்ம பகவானுக்கு வியாக்கியானம் வெள்ளைக்காரன் கொடுத்துருக்கான், அது சொல்லணுமோ இல்லையோ? இந்த ட்ராமாவுக்கு வியாக்கியானம் நம்ம நாட்டில் கூட இப்படி கிடையாது, சமஸ்கிருதத்தில் கிடையாது, தமிழில் கிடையாது. ஆமாம், இங்கிலீஷ் தான் நல்லா பொருந்தி இருக்கு. அவன் நல்லா நடிக்கிறான் பாருங்கோ. தசரதன் பையனை வந்து சத்தம் போடாமல் நிற்கிறான், அளந்துக்கோ. அவன் தம்பையன் நினச்சி அளக்கிறான். உலகத்தையே அளந்தவன், 7 14 லோகத்தையும் பிரளய காலத்தில் வயத்தில் வைக்கிறவன் இவனை உள்பட. பிதா புத்திரேன பிதிர்மான்னு வியாக்கியானம். இவன் தான் உலகத்துக்கே தந்தை. தசரதன தந்தையா ஏத்துண்டு வந்திருக்கான். பகவான்கிட்ட கற்றுக்கணும், நம்ம யாரும் கற்றுக்கிறது இல்லை. இதில் வேடிக்கை பாருங்கோ, இவன் தீர்மானம் பண்ணுறான் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. கைகை வரம் கேட்க போகிறா, எல்லாம் அந்த அரண்மனையில் இருந்துகிட்டே வேடிக்கை பார்க்குறான். நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். நம்ம யாராவது அப்படி இருக்கோமோ? நம்ம ஆற்று கூடத்தில் நம்ம அம்மாவும் ஆற்றுக்காரியும் பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசாமல் இருக்கோமோ? அம்மா என்னவோ பேசினுட்டு போகிறா, சப்ஜெக்ட் எப்படி நம்மள்கிட்ட வருமோ இல்லையோ, அது வரைக்கும் சும்மா இருப்போம்னு நம்ம இருக்கிறது இல்லையே. நம்ம குறுக்க பாயறோம். அப்பாவா சும்மா இருக்க மாட்டா, இது பொம்மை நாட்டி விஷயம், நீ வராதேம்பா. இப்போ நம்ம போய் கடைசியிலும் காதில் இந்த பேச்சை வாங்கினது தான் மிச்சம். அவன் பேசிட்டு நாளைக்கு அதை தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்மள்கிட்ட தானே வருவா. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லையே. ஒன்றும் இல்லை, தீபாவளிக்கு புடவை வாங்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுவா, அது கடைசியில் நம்மள்கிட்ட தானே வரப்போகிறா. நம்ம தானே கூகுள் பே பண்ண போகிறோம். சொல்லு, அவள் தீர்மானம் பண்ணிட்டு வரட்டுமே. அந்த பொறுமை இல்லை நமக்கு. ராமர்கிட்ட கற்றுக்கோங்க. ராமர்கிட்ட என்ன கற்றுக்கணும்னா பொறுமையை கற்றுக்கணும். இதில் வேடிக்கை, அவன்தான் மருத்துவன். ஆனால் அவன்தான் பேஷன்ஸ் இருந்தது அவன்கிட்ட, புரியுறதோ? நீங்கள் அவன்கிட்ட புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறது வரட்டுமே, என்ன வேணாலும் தீர்மானம் பண்ணி கொண்டு வரட்டுமே. நம்ம அப்புறம் தானே நம்மளோட ஸ்திதியை சொல்ல போகிறோம். நம்ம ஸ்திதியை சொல்ல போகிறோம் இல்லையோ? அவள் எல்லாம் தீர்மானம் பண்ணுவாள். இன்றைக்கி இதை பண்ணணும், நவராத்திரிக்கு இதை பண்ணணும், எல்லாம் சொல்லுவாள். நவராத்திரிக்கு கொலு வைக்கணும், பொம்மை வைக்கணும். சரி, அப்புறம் சுபங்களிகளுக்கெல்லாம் ரவிக்க துணி வச்சு தரணும். சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு புடவை தரணும். சரி, எல்லாம் தீர்மானம் பண்ணி நம்மள்கிட்ட தானே வரா. இந்த ரவிக்க துணி வாங்கிறதுக்கு புடவை வாங்கிறதுக்கு நம்ம தானே சொல்லு. அப்போ அந்த சமயத்தில் அப்போ பேசிப்போமே. நமக்கு அந்த பொறுமை இல்லை. அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்.
ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால் யோசிச்சு சொல்லிட்டு இது இப்படி செய்யணும், உங்களோட அனுசரணை வேணும்னு பொம்மநாட்டியும் கேட்கணும். அதுதான் ரொம்ப நல்லா வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தான், அவனே தான் சொல்லி கொடுத்துருக்கான், நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. ஆழமறியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை அவன் அழகாக சொல்லியிருக்கான். திங்க் பிஃபோர் யூ இங்க். லுக் பிஃபோர் யூ லீப் சொல்லி கொடுத்துருக்கானே. நீங்கள் எங்கே போனாலும் சப்ஜெக்ட் ஒன்று தான் சார். அப்போல்லாம் சொல்லுவா, இப்போ தான் பண்ணுறா, அடிச்சு விட்றா, எழுதி விட்டு மெசேஜை கொடுத்து விட்டு டிலீட் பண்ணுறா. இந்த மெசேஜை கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு தடவை பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் இல்லையோ, இதைத்தான் கொடுக்கணும், இதை சொல்லணும். இன்னமும் ரொம்ப பேருக்கு அந்த பழக்கம் வரமாட்டேங்கிறது. கையில் எப்போவுமே பக்கத்தில் ஒரு பேப்பரும் பேனாவும் வச்சுக்கோ. ஒருத்தட்ட ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. நம்ம அதில் எதுவும் பொம்மநாட்டி கேட்கவே மாட்டான். இப்போ 1/4 மணி நேரம் வளவளன்னு பேசிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சொல்ல விட்டுட்டேன்னு திருப்பி கூப்பிடணும். நான் சொன்னது எல்லா இடத்துலையும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதை பேசுறதுக்கு முன்னால் எழுதி வச்சுக்கோங்களேன் பேனால், இதை தான் முக்கியமாக சொல்லணும். முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எடுத்தோடனே மேட்ரை சொல்லணும், அப்புறம்தான் அந்த எதிராளியவே பேச விடணும். முதல்ல எடுத்தோடனே மேட்ரை பேசணும் படன்னு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவனை பேசவே விடணும். நான் சொல்கிறத சொல்லியாச்சு, உன் கருத்து என்னன்னு அப்புறம் கேட்கணும். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறியா, தீர்மானிச்சுக்கோ இது அதுன்னு. தீர்மானம் முதல்ல நம்ம செய்யணும். இப்போ தசரதன் தீர்மானம் பண்ணினால் ராமர்கிட்ட சொல்கிறான், என்னப்பா கூப்பிட்டேடே, நாளைய தினம் உனக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன். எங்கள் கம்பன் பதம் பாருங்க, தாதை அப்பரிசே உரை செய்ய தாமரை கண்ணன். உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே காதல் உற்றிலன் சந்தோஷப்படலையாம், இகழ்ந்திலன் அப்பாவை நிந்திக்கவும் இல்லையாம். கடன் இது என்று உணர்த்து யாது கொள்வன் எளியது நீதியற்கு என நினைத்து அப்பணி தலை நின்றான். நீங்கள் சொல்றேள் சந்தோஷப்படலையாம். இவன் பின்னால கீதையில எழுதுறான், சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜெயவ், இன்ப துன்பத்தை சமமாக நினை. அதுதான் இங்க சொல்றான், காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். இப்பவே அப்பா சொன்னதுக்கே சந்தோஷப்படலை, வருத்தமும் படலை. நாளைக்கு கைகை வரம் கேட்டால் வருத்தப்பட போகிறானா? பார்த்தல, இன்றைக்கே தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷப்படலையாம். இப்போ நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம், உடனே கட் அவுட் வச்சுருப்போம். எங்கள் இளைஞரணி தலைவனை மன்னனாக்கிய தசரதா நீ பல்லாண்டு வாழ்க. அதுக்கப்புறமா ராமன் தாடகையை வதம் பண்ணுற மாதிரி ஒரு போஸு, அப்புறம் அகலிகைக்கு சாப விமோசனம் தர மாதிரி, அப்புறம் சிவதனுசை வளைக்கிற மாதிரி, அப்புறம் சீதைக்கு மாலை போடுற மாதிரி, அப்புறம் பரசுராமரை ஜெயிச்சார் எல்லாம் போட்டுருவோம் தெரியுமோ. அப்புறம் கைகை வரம் கேட்டவுடனே கட் அவுட்டே மாறிடும் தெரியுமோ உங்களுக்கு. துரோகி கைகையை நாடு கடத்து 2 வரம் கொடுத்ததுக்கு சாட்சி உண்டா? பண்ணான ராமன் கற்றுக்கணும். காதல் உற்றிலன். நீங்கள் எப்பொழுது ஒரு விஷயத்திலே சந்தோஷப்படுகிறோமோ கூடவே துக்கம் இருக்கு. கடன்
இது நம்முடைய இகழ்ந்திலன். அப்பாவை திட்டவும் இல்லை. இன்றைக்கி குழந்தைகள்லாம் சொல்கிறேன், ஏன்ப்பா இதெல்லாம் என் மேலே இப்படி இதெல்லாம் காரியத்தை சுமத்துறேங்கிற. அப்பா அம்மா ஒன்று சொன்னால் கேட்கலை. நம்மளோட குல தெய்வத்தை இப்படி கும்பிடணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிடணும், இந்த தானமெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இதெல்லாம் என்னால் முடியாது, எடுத்த உடனே சொல்கிறேன். அதனால தான் நீங்கள் பால்யத்துலேருந்தே வளர்க்கணும். குல தெய்வத்துக்கு கூட்டின்னு போகணும், இஷ்ட தெய்வத்துக்கு கூட்டின்னு போகணும், ஆச்சாரியனை சேவிக்க கூட்டின்னு போகணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா, செய்யாதன செய்யோம். நாங்கள் முன்னோர்கள் செய்யாததை செய்ய மாட்டோம், செஞ்சதை செய்வோம். நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, என்ன செஞ்சுருக்கா, அதை செய்யணும். முன்னோர்கள் துவாதசிக்கு 5 பேருக்கு சாப்பாடு போட்டோன்னா நீ 10 பேருக்கு போடலாம். நான் அந்த 5 பேரை குறைக்கப்படாது. புரிஞ்சுதோ உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கல. ஆமாம், நான் கேட்க வேண்டியிருக்கு ஜோசியத்தில். ஆமாங்கிறான். எத்தனை பேர் உங்கள் காலத்தில் சுமங்கலியாக செத்து போயிருக்கா? ஜாதகம் காட்டுறது. ஆமாம் ஆமாம், சுமங்கலி பிரார்த்தனை பண்ணாளா அப்படின்னு கேட்டு, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் பண்ணுவா. அட சமத்தே, தேவஸ்தை அன்றைக்கோ மறுநாளோ பண்ணணுமேடா, பண்ணலையே. உங்கள் ரொம்ப பேருக்கு தெரியல, இந்த மாலையபட்சத்தில் ஒரு நவமி வருது தெரியுமா உங்களுக்கு? மாலையபட்சத்தில் அவிதவா நவமின்னு போட்டிருப்பா. அவிதவான தெரியுமா? விதவான சுமங்கலின்னு அர்த்தம். நீங்கள் நவராத்திரிக்கு பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உங்கள் முன்னோர்களில் உங்கள் மாமியார், நாத்தனார், இல்லை யாராவது அதுக்கு மேலே பாட்டி சுமங்கலியாக பேர்ப்பா, தெரியலேன்னு வச்சுக்கோங்க, போயிருக்கலாம். அதுக்காக தான் இந்த அவிதவா நவமி அன்னைக்கு குறைஞ்சது 3 பேரையாவது கூப்பிட்டு 9 கஜம் புடவை கொடுத்து சாப்பாடு போடணும். இந்த மாலையபட்சத்தில் பண்ணாதவா இந்த வருஷத்தில் பண்ணு. நான் அதனால தான் எங்கள் காலத்தில் எத்தனை பேர் போயிருக்கான்னு தெரியும், சில பேர் போயிருக்கா. அதனால தான் நான் என்ன பண்ணுறது, இந்த அவிதவா நவமிக்கு எங்கள் உபன்யாசமோ 15 பேர் 19 பேரையோ கூப்பிட்டு 9 கஜம் புடவை கொடுத்து சாப்பாடு போட்டு, ஒரு கன்னியா பொண்ணையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்ணுறேன் வருஷம். ஆமாம், பண்ணணும். நமக்கு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பேரெல்லாம் சொல்லி பண்ணலாம். இப்போ தெரியலேங்கிற பட்சத்தில் நமக்கு தெரியாதே. கொள்ளு தாத்தாவோட சகோதரி ஒத்தி பேருக்கா, அம்மா பேருக்கா, நமக்கு தெரியாதே. மந்திரத்தில் சொல்லலையே. நமக்கு 3 தலைமுறை தானே சொல்கிறோம். 3 தலைமுறையிலையும் எத்தனை பேர் போனான்னு தெரியாது. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ? அது பரம்பரையை அஃபெக்ட் பண்ணும். அந்த தேவஸ்தை அன்றைக்கோ மறுநாளோ பண்ணலைன்னா அதுதான் கோளாறிப்போம். எல்லா ராத்திரியும் கல்யாணம் லேட்டாகுது, அதில் ஆம்பளை குழந்தைகளுக்கு ரொம்ப லேட்டாகுது. பரம்பரையோலையோ பொன் குழந்தைகளுக்கு லேட்டாகுது. இல்லைன்னா இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும், இல்லைன்னா குழந்தை பிறக்காமல் இருக்கும். நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுக்கலைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கோ. யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் கேட்குறார், முன்னோர்கள் செஞ்சதை நம்ம செய்யணுமா? ஆமாம், கர்நாடகாவில் மழை பெஞ்சு வந்தால் தான் தஞ்சாவூருக்கு ஜலம் வரும், திருச்சிக்கு வரும். நான் அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஆழிமழைக்கு நான் சொல்லுங்கோ, அங்கே மழை பெஞ்சு ஜலம் ரொம்பினா தான் மேட்டூருக்கு வரும்னு. பக்கத்தாத்துக்காரன் சௌக்கியமாக இருந்தால் நமக்கு நல்லது தானே. பக்கத்தாத்தில் லட்சாதிபதி இருக்கான்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படு. ஏன்னா நம்மள்கிட்ட கடன் கேட்க மாட்டானே. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் மழை கொட்டித்தானே மேட்டூருக்கு வந்துட்டுருக்கு. நான் சொல்லி 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் குறைஞ்சது. அதுக்கு முன்னாலேயும் சொன்னேன், அதுதான் ஜலம் வருது. இங்கேருந்து கேட்டதுனால அவன் தரமாட்டான். அங்கே கொட்டி கிருஷ்ணராஜசாகர் கபினி ரொம்பணும். ஆமாம்,
அப்போ தான் ஜலம் வரும். இந்த ஊரில் ஓடுற ஒரே நதி தாமிரபரணி ஒன்று தான், பாக்கியெல்லாம் இரவல் தான். கேரளாவில் மழை பெஞ்சால் தான் வைகையில் வரும், ஆந்திராவில் பெஞ்சால் தான் பாலாத்துக்கு வரும், இங்கே கிருஷ்ணா வரும். தெரிஞ்சுக்கோ, அங்கெல்லாம் கொட்டணும், வேண்டிக்கோ அவளுக்கு கொட்டணும்னு. நமக்கு என்ன வந்துருமே ஜலம் சொல்லு. திருநெல்வேலியிலேருந்து வந்தே பாரத் கிளம்பினா என்ன சார், கிளம்பட்டுமே, நமக்கு நல்லது தானே. அப்போ தானே திருச்சி வழியாக ஓடும். சொல்லு, யோசனை பண்ணி பாரு நீ. நமக்கு நம்ம ஊர் வழியாக தானே போக போகிறது. அதனால் அந்த ஊர்லேருந்தே வரட்டும்ங்கிறேன். நம்மளும் அனுபவிக்கலாம், அவனும் அனுபவிக்கலாமே. அதை விட வேடிக்கைன்னா நம்மளும் இன்றைக்கான ஒரு நாள் திருநெல்வேலி போவோமே, அப்போ ட்ரெயின் வேணுமே. சொல்லு. அதை தான் இப்போ சொல்கிறான் கம்பன். ராமனுக்கு பட்டம்னோன்னு ராமன் ஏன் சரின்னா, ஓ நாம் இப்படி தொண்டு செய்ய வேண்டும், கடன், இட் இஸ் அவர் டியூட்டி. கடன்னா என்ன அர்த்தம்? கடமை, என்னோட கடமை இது. இங்கே தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவரவர்கள் அவளோட கடமையை செய்து விட்டால் பிரச்சனை வராது. எங்கே பிரச்சனை வருது? கடமையை செய்யாதனால பிரச்சனை வருது. டியூட்டி. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், டியூட்டியை செய்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டாம். எங்கள் அம்மா ரொம்ப ஹைலி ஃபிலசாபிக்கல் லேடி. அன்றைக்கே நாங்கள்லாம் பாட்டு கற்றுனோம். எங்கள் அம்மா அனாவசியம் பேசவே மாட்டேன், யாரையும் குத்தம் சொல்ல மாட்டேன், தப்பே பண்ணினாலும். ஒருத்தர் தப்பு பண்ணுறா, நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ இப்படி செஞ்சான்னு, பதிலையும் சொல்ல மாட்டான். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டோன்னா அவள் அந்த ஆங்கிளில் செஞ்சிருக்க மாட்டா, நீ அப்படி புரிஞ்சுன்னு இருப்பேன்பா. அவளை விட்டு கொடுக்க மாட்டான், ஒரு நாளும் சொன்னதில்லை. சங்கீதம் கற்றுக் கொடுத்தா எல்லாருக்கும், குரலே இல்லாமல் யாராவது பாட்டு கற்றுக்க வந்தால் நன்னா இருக்கே, நீ நான் பாட வந்துரும்பா. நீங்கள் உங்கள்கிட்ட குரல் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பாட வரும். அப்படி குரல் இல்லைன்னு ஒருத்தர் கற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க, உனக்கு ராகபாவமே வேண்டாம், ப்ரோஸ் ஆர்டரில் படிச்சுரும் அந்த கீர்த்தனையை, புண்ணியம் வரும்பா. நீ எதுக்கு இந்த கீர்த்தனையை தெரிஞ்சுக்காமல் இருக்க? எங்கள் அம்மா சொல்லிப்பா. என் ஆத்துக்காரிக்கே பாட்டு சொல்லி கொடுத்துட்டு உனக்கு பாட வரலன்னா நீ ப்ரோஸ் ஆர்டரில் படிச்சுரு அப்படின்னு சொன்னான். இப்போ என் ஆத்துக்காரி அப்படி தான் பண்ணின்னு இருக்க. ஆமாம், அவள் சொல்லுவா, உங்கள் அம்மா எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரு பார்த்தியா. அதுதான் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நெகட்டிவே கூடாது, சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் அப்ரோச்சு கூடாது. அவன் தான் சொல்லி சொன்னான். நான் காலேஜ் வந்துட்டேன். காலேஜ் போகும்போது ஒரு நாளைக்கு லீவ் அன்றைக்கி, இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கேட்டான் எங்கள் அம்மா, நீ டெய்லி கார்த்தால எத்தனை மணிக்கு உனக்கு ட்ரெயின்? 8:50க்கு ஸ்ரீரங்கத்தில். எத்தனை மணிக்கு கிளம்புற இங்கேருந்து? 8:30க்கு. ஓ, எப்போ சாப்பிட உட்கார்ற? 8:15க்கு. நான் 8:15க்கு சமைச்சு உனக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டியும் வச்சுட்றேனா, நீ சாப்பிட்ற 8:15க்கு. நீ இன்னைக்கானு 6 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு என்னை எழுப்பி அம்மா செம்மன்னு சொன்னியா? இல்லையே, சொல்லலை. அப்பா டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டாரா? கட்டிட்டார். நீ அப்பாவை டேர்ம் ஃபீஸ் டயத்துக்கு கட்டுன்னு சொன்னியா? இல்லை. காலேஜில் ப்ரொஃபஸர் 1 மணி நேரத்துக்கு குறுக்க வந்து பாடம் நடத்துகிறாளா? நடத்துகிற. இல்லை நீ போய் ஸ்டாஃப் ரூமில் கூட்டின்னு வரையான்னு கேட்டார். இல்லை, அவளே வந்துடுவா டயத்துக்கு. கல்யாண்டம்மா என்ன செம்மன்னு சொல்லலை, அப்பாவை டேர்ம் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லலை, ப்ரொஃபஸரை பாடம் நடத்த வாங்கோன்னு கூப்பிடல. நாங்கள்லாம் எங்கள் கடமையை செய்கிறோம். கல்யாண்டம்மா ஒன்று மட்டும் என் படின்னு சொல்ல வேண்டியிருக்குன்னு.
எங்கள் அப்பா அடிப்பார், அவன் அடிக்க மாட்டான். ஒரு சொல்லும் அடியாக இருக்கும். சொல்லு, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை நான் பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்லித்தர பார்த்தீங்களா? அதுதானே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அவன் என்ன சொல்கிறா, நீ உன் கடமையை செய்யலை, உனக்கு கஷ்டம் முதல்ல. அடுத்தது எங்களுக்கு கஷ்டம், குழந்தை படிக்கலையேன்னு. புரிஞ்சுனியா நீ? இந்த கஷ்டம் எப்படி அவாவால் தாக்கிறது தெரிஞ்சுக்கோ. ஒருத்தன் கடமையை செய்யலை என்றால் அவனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கஷ்டம். என்ன கவனிங்க, அதுதான் பகவான் கீதையில் சொல்கிறான், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னா. பலன் இல்லைங்கள. ரொம்ப பேர் அந்த கீதை ஸ்லோகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறான். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா, இதுலேருந்து தான் எழுதுறான். கடமையை செய். பாரதியார் தான் சொன்னான், செய்தலும் கடனே அறம் செய்தலும் கடனே, அதில் விளைவுறும் மேன்மையினை நினையாதே. உன்னோட கடமையை செய், பலனை பற்றி யோசிக்காதே. பலன் இல்லைங்கள. அவன் என்ன சொல்கிறான், ரிசல்ட் ஓரியன்டாக காரியம் பண்ணாதேங்கிறான். இந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுறான். இத்தனை மார்க்கு வாங்கு, அப்போ தான் இந்த காலேஜில் சேரலாம்ங்கிறா குழந்தைய. அதுதான் எங்கள் அம்மா வித்தியாசம்னு. எங்கள் அம்மா அப்படி சொல்லலை. படி கல்யாணம்மா, என்ன மார்க் வருதோ அதுக்கு தகுந்த காலேஜில் சேருவோம்னா. உனக்கு எங்கே சீட்டு தராளோ படின்னா, பியூசி போதும். நீ மார்க் வாங்கிட்டு நீ எந்த காலேஜ் விரும்புகிற அங்கே அப்ளிகேஷன் போடு, வந்துருத்து, பணம் கட்டுன்னு சேர்க்கறே. அதுதான், நீ இத்தனை மார்க்கு வாங்கு, இந்த காலேஜில் படிக்கலாம்னு இப்போ ப்ரெஷர் பண்ணுறா. அதுக்கு தகுந்த டியூஷனை வைக்கிறா. இப்போ வரலன்னா அந்த குழந்தை அழறது, உசிரியே விட்டுடுறது. நீட்டு பரீட்சையில் தோத்தா என்ன, நீ நீட்டாக எழுதலேன்னு சொல்லு. நீ வேற ஒரு பரீட்சை எழுதி வேற கோர்ஸ் எடுத்துக்கிறோம். போய் யூனிவர்சிட்டிக்கு போனால் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட்டு தரேன். அதில் என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கையோ தேர்ந்தெடு. அதுக்கப்புறம் என்ன வேலை கிடைக்கிறதோ படிப்பார். கோர்ஸ் படித்ததுலேயே வேலை கிடைக்காது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். வள்ளுவர் சொன்னார், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறாதலும் தெள்ளியராதலும் வேறு. சம்பாதிக்கிறது ஒரு லட்சணம், படிக்கிறது ஒரு அழகு. இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் படித்தேன், தமிழ் படிக்கலை. புரியுறது? ஆனால் நான் தமிழ் பேச்சாளர் காலேஜில். இந்த படிக்காத தமிழ் தான் எனக்கு இப்போது உத்தியோகம். ஏன்னா அதை வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டேன். நீங்கள் அதுதான் ஒன்று குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இந்த காலத்தில் என்ன பண்ணுறீர்கள், இத்தனை மார்க் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் சேரலாம், இத்தனை மார்க் எடுத்தால் தான் மெடிக்கல் சேரலாம், இப்படி இருந்தால்தான் அப்படி இருந்தால் தான். நீ இதெல்லாம் கவலைப்பட்டுக்காதே, படி, அப்புறம் சேர்த்துக்கலாம்னு சொல்லணும். நீ படிக்கணும், மார்க் வாங்கணும், ஃப்யூச்சரை பற்றி அப்புறம் பார்த்துப்போம். அப்பா அம்மா கைடு பண்ணணும், வாத்தியாரும் கைடு பண்ணணும். இத்தனை மார்க் வாங்கு, அத்தனை மார்க் வாங்குன்னு எதுக்கு ப்ரெஷர் பண்ணுறேன்? அது என்னாகும், துன்மார்க்கத்துக்கு போயிடும். பல இடத்துல பேப்பரில் அதான் போடுறான், போச்சு. இது கேட்டால் பரவாயில்ல. என் பையன் இந்த வருஷம் எஸ்எல்சி எழுதுறான், எந்த பெருமாளை கும்பிடணும்னு எனக்கு ஜோசியம் கேட்குறான். நான் உடனே இப்படி பார்க்குறேன், ஆமாம் மீன ராசி, இப்போ 7:30 சனி, அனுமாரை கும்பிட சொல்லுங்கோ அப்படின்னு ஸ்லோகம் அனுப்புகிறேன். இது கேட்டால் பரவாயில்ல. இன்னொரு மாமி கேட்குறா, நீங்கள் இல்லை, திருப்பியும் அதே மாமி தான் நினைக்கிறேன். ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணேன். சரி, என் பிள்ளைய அனுமார் ஸ்லோகம் சொல்கிறேன், அனுமார் கோயிலுக்கு போக சொல்கிறேன், நானும் தயிர்சா நேவேத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, நாளைக்கு என் பிள்ளை பரீட்சை எழுதினவுடனே
அதை திருத்துற வாத்தியார் நல்லபடியாக திருத்த என்ன ஹோமம் பண்ணணுங்கிற. இந்த மாதிரி ஜோசியத்திலே இல்லைன்னு இவ புதுசு புதுசாக ஜோசியத்தை உற்பத்தி பண்ணுறான். இவன் பிள்ளை ஒழுங்காக எழுதினா அவன் ஒழுங்காக திருத்த போகிறான். சொல்லு, யோசனை பண்ணி பாருங்க. அப்போது எல்லாருக்கும் என்ன, நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு, எனக்கு மார்க் வேணும், எப்படி வேணாலும் எழுதுவேன்னா அது எப்படி முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அப்படி கொடுப்போமா? நம்ம யோசனை பண்ணிப்பார். நம்ம அதில் வேலைக்காரி பாத்திரம் தேய்க்கிறா, பெருக்கிறா, எல்லாம் பண்ணுறா. எல்லாம் பண்ணி முடித்து நம்ம பிள்ளையார் சேர்த்தியோ வரலட்சுமி நோம்பு சிராவணமோ கொண்டாடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் ஏதாவது மீதி இருந்தால் அவளுக்குன்னு கொடுப்போம்னு தோணலை ஒத்துருக்கும், கொடுக்குறோம். அப்புறம் ஆனால் எவ்வளோ பாத்திரத்தையும் தேய்க்கணும்னு மட்டும் நமக்கு இருக்குது. யோசனை பண்ணிப்பார். அவை எதிர்பார்ப்பளே, இவ்வளோ பாத்திரத்தை தேய்க்கிறோம், இன்றைக்கி சாப்பாடு கொடுக்காமல் இருக்காளேன்னு. நீங்கள் யாராவது வேலைக்காரி வந்த உடனே உட்காரு, முதல்ல சாப்பிடு அப்படின்னு சாதம் போட்டு சாம்பார் ரசம்லாம் விட்டு அப்புறமா வேலை செய்ய சொல்கிறீங்களோ? சொல்கிறதில்லை. அவள் அப்போது அன்றைக்கி இன்னும் லீவு போடுவோம். நம்ம அதில் என்றைக்கு ஃபங்க்ஷனோ, நம்ம அதில் என்றைக்கு ஒரு 4-5 பேர் வராளோ அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணுவாள், நான் வெளியூர் போகிறேன்னு. நீ அதே வந்த உடனே இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக தேய்க்கிற, ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, இந்த நான் உனக்கு எல்லா சாப்பாடும் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில், நீ எடுத்துன்னு போ, இல்லை இங்கே சாப்பிட்றேன்னா சாப்பிடுன்னு சொல்லு. பிரமாதமாக தேய்ப்ப. அப்போ உன்னோட கடமையை நீ செய்யலை, கொடுக்கணுங்கிறதே கடமையாக வச்சுக்குய. அவளும் ஒரு ஜீவன். இது சாதாரண விஷயம். ரொம்ப பேராத்தில் ஏன் வேலைக்காரிலாம் நிற்கலைன்னா இதான் ரீசன். இது ரொம்ப இப்போ வீடுகளில் இருந்தது இப்போ ஆஃபீஸுக்கு வந்துடுத்து. ஆமாம், ஆஃபீஸில் போய் பாரு, இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறான், பியூன் தான் திண்டாட்டம்ங்கிறான். ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு வேலை கொடுக்க ரெடியாக இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? கிளார்க்குக்கு தான் கஷ்டம், மேனேஜருக்கு கஷ்டம். நீ ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் போயிட்டு வந்துடுவோம். இப்போ எல்லோரையும் விஆர்எஸில் அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஆமாம், பியூனை மட்டும்தான் விஆர்எஸில் அனுப்ப மாட்டான். தெரியுமோ? அந்த வேலை செய்யறதுக்கு ஒத்துரும் இல்லையே. யோசனை பண்ணிப்பார் நீ. அப்போ நம்முடைய இதை யக்ஷப்பிரசனத்தில் சொல்கிறான் மகாபாரதத்தில். யாரா உயிர் இருந்தும் நடைப்பிணம்னா, பித்திருக்களை நினைக்காதவன், தெய்வத்தை நினைக்காதவன், வேலைக்காரனுக்கு தகுதியான ஊதியம் கொடுக்காதவன், பிறகு தன்னை நினைக்காதவன், ஆத்மாவை. ரொம்ப பேர் இருக்கான், நிறைய சம்பாதிப்பான், இங்கேருந்து ஆட்டோ வச்சுன்னு போகிறதுக்கு யோசிப்பான். சேர்த்து வச்சு கடைசியில் என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஐயே, பிள்ளை நாட்டு பொண்ணுக்காக வைக்கிறேன்னு கடைசியில் அந்த பிள்ளைங்க நாட்டு பொண்ணு முதியோரத்தில் போய் சேர்த்துருவார். அது உத்தராத்தில் நாட்டு பொண்ணு சொல்கிறா, உங்கள் மாமனார் தான் சொத்து வச்சுருக்காரு போல இருக்கே. இருக்கட்டுமே மாமான்னா, நீ செய்ய வேண்டாமான்னா, செஞ்சாலும் செய்யாட்டாலும் சொத்து எங்களுக்கு தாங்கிறான். பற்றி என்ன செய்யறான்? நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா? பாருங்க, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் சொல்கிறேன்.